பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த 2026ஆம் ஆண்டின் மே மாத வாக்குத்தத்தத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் ஒவ்வொரு மாதமும் அவருடைய அன்பின் கரத்தினால நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம பார்க்குற நேரத்தில் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் எப்படிப்பட்டதுன்னா, தனி மனிதனுக்கு அவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், ஒரு குடும்பத்திற்கு அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், ஒரு கோத்திரத்துக்கு அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததிக்கும் அவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். எனவே அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் தம்முடைய வார்த்தையை கொடுத்து தேற்றுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். இந்த மே மாதத்திலும் ஆண்டவர் உங்கள் முன்பு வைக்கிறதான வாக்குத்தத்தம் என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலவானுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்பதாக. அந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கிற நேரத்தில் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் இருக்கிறார், எப்படியெல்லாம் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தி கொண்டு வருகிறதான தேவன் இந்த 11வது வசனத்தில் சொல்கிறார்: நான் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்பதாக. இந்த மாதத்தில் அவர் நமக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, உன்னிலும் பலவானுடைய கைக்கு உன்னை நான் விடுவிப்பேன் என்பதாக. இன்னைக்கு சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனை எப்படிப்பட்டதுன்னு நம்ம மைண்ட் முதல்ல யோசிக்கும். நம்மை காட்டிலும் குறைந்தவர்களா, நம்மை காட்டிலும் பலத்தில் குறைந்தவர்களா, பொருளாதாரத்தில் குறைந்தவர்களா, அரசியலில் குறைந்தவர்களா, ஆழ்பலத்தில் குறைந்தவர்களா, அதிகாரியா, கீழே உள்ளவனா, இப்படி நம்முடைய மைண்டு ஒரு அலசுங்க. அப்படி அலசுகிறதா நேரத்தில் நம்ம மைண்டு சொல்லும், இல்லை அவன் உன்னை காட்டிலும் பலத்தவன், உன்னை காட்டிலும் ஞானவன், உன்னை காட்டிலும் படித்தவன், உன்னை காட்டிலும் பெரிய அதிகாரி அப்படின்னு நம்ம மைண்ட் யோசிக்க தொடங்கின உடனே அடுத்து நமக்கு என்ன நடக்கும்னா, நம்முடைய பலன் குறுகி போகும், நம்ம சோர்ந்து போவோம், நம்ம பயப்படுவோம், நம்ம கலங்கின்னு போங்க. இதுதாங்க நடக்கிறதான காரியம். ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் எப்படின்னா, உன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாக. தேவனுக்கு யுத்தம் செய்வதற்கு நம்மை காட்டிலும் பலம் உள்ளவனா, அறிவுள்ளவனா, ஆழ்பலம் உள்ளவனா, அரசியல் பலம் உள்ளவனா, அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாதுங்க. நமக்கு தான் அது ஒரு பெரிய மேட்டரா காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய தேவனுக்கு இவை எல்லாமே அது ஒன்றுமில்லாததாய் என்ன செய்து காணப்படுகிறது. அதனால்தான் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சொல்கிறார், உன்னிலும் பலவானுடைய கைக்கு நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாக. அவன் யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பாருங்க. மாமாவுடைய கையில, மாமாவுடைய தயவுல அவன் 21 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான். அவன் ஒரு நாள் அவன் மாமாவை விட்டு வெளியே வருகிறான், மாமாவை விட்டு பிரிஞ்சு போகிறான். அப்போ பிரியும் போதே அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, மாமா பலவான், அவருக்கு தெரிஞ்சா நம்மளை விட மாட்டாரு, அதனால அவருக்கு தெரியாம நம்ம என்ன செய்வோம், அவரு வர்றதுக்கு முன்பே நாம நம்ம மனைவி பிள்ளைகள் மந்தைகளோடு இந்த இடத்தை விட்டு போயிடும் தான் அவன் புறப்பட்டு போனாங்க. இந்த செய்தி தெரிந்ததால லாபான், யாக்கோபுடைய மாமனார் என்ன செய்றாங்கன்னா, அவர் தொடர்ந்து போறார். 7 நாள் கழிச்சு யாக்கோபை சந்திச்சுட்டாரு, பிடிச்சிட்டாரு. அப்போ பிடிக்கிறதுக்கு முந்தி இந்த லாபான் என்ன நினைச்சான்? லாபானுடைய என்ன இருந்து, நான் பலவான், நான் வல்லமை உள்ளவன், இந்த யாக்கோபு ஏமாத்திரம், அவன் எப்படி என்னை விட்டு ஓடி போகலாம் அப்படிங்கிறதான சிந்தை அவனுக்குள்ள என்ன செய்து காணப்பட்டது. அதனாலதான் ஒரு இடத்துல ஆண்டவர் அந்த லாபானுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி என்ன சொல்றாருன்னா, நீ யாக்கோபின் இடத்துல நன்மையை என்று தீமையை பேசக்கூடாது என்பதாக. இப்போ ஆதியாகம புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்துல வாசிக்கும் போது லாபான் யாக்கோபிடத்துல சொல்றான், என்ன சொல்றான், இந்த பாரு, உனக்கு தீமை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு. பாருங்க, அவனே சொல்றான், உனக்கு தீமை செய்ய எனக்கு என்னது உண்டு, வல்லமை உண்டு. அப்படியானா என்ன தைரியத்துல யாக்கோவை பின்தொடர்ந்து போனான்னா, யாக்கோவை காட்டிலும் எனக்கு வல்லமை உண்டு என்ற தைரியம் தாங்க. ஆனா அவன் சொல்றான், ஆனா நீ உன் தகப்பனுடைய தேவன் இருக்கிறார்களா, ராத்திரி எனக்கு சொப்பனத்துல காணப்பட்டு சொன்னாரு, நீ தீமையை அவன்கிட்ட பேசவே கூடாது, நன்மையை மட்டும்தான் பேசணும்னு என்னை எச்சரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க நம்முடைய தேவன். எப்படி அவர் நமக்கு செயலாற்றுவான்னு தெரியாது. எவன் பலம் உன்னோட வரலாம், ஞானம் உள்ளவனா வரலாம், அதிகாரம் உள்ளவனா வரலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய பட்சத்துல நிக்கிற நேரத்துல அவங்க கைக்கெல்லாம் நம்ம மீட்டு வச்சுக்கிற தேவன். அதை தான் யாக்கோபுக்கு என்ன செய்றார், வாக்குத்தத்தமாய் என்ன செய்றார், கொடுக்கிறார். பாருங்க, இந்த யாக்கோபுக்கு அதுக்கு அடுத்து அவன் சகோதரனை சந்திக்க போறான். இந்த சகோதரனை சந்திக்கிறதுக்கு முன்னே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவன் கூட இருக்கிறதை காண்பித்தாலும், இந்த யாக்கோபுக்குள்ள பல பயங்கள் வருகிறபடினால ஏசா தன்னை சந்திக்க வருகிற நேரத்திலும் அவன்
அவன் பயந்தான், கலங்கினான் அவன் என்று வேதம் என்ன செய்து சொல்லுகிறது. அவனும் என்ன 400 பேரோடு கூட வருகிறான். அதனால தன்னுடைய பரிவாரங்களை 2ஆ பிரிக்கிறான். இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா, நான் பலன் இல்லாதவன், நான் பலவீனமானவன், எனக்கு எந்த துணையும் கிடையாது அப்படின்னு யாக்கோபு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருவர் சொல்லுகிறார், இல்லை யாக்கோபே, நீ பலவீனமானவன் தான், நீ பலத்துல குறைஞ்சவன் தான், ஆனா என் பலம் உன்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்துல யாக்கோபு எங்க பயந்தானோ அந்த இடத்தெல்லாம் அவர் நின்று அந்த பலவான்களுடைய கைகளுக்கு, அந்த வல்லமையுடைய கைகளுக்கு இந்த யாக்கோபை தேவன் விடுவித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல இல்ல, இவனை எதிர்க்க முடியாது, இவன்கிட்ட பேச முடியாது, இவர்கள்கிட்ட நமக்கு ஒத்தாசை வராது, ஏனென்றால் இவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்கள், ஞானவான்கள், அறிவுள்ளவர்கள், இல்ல பெரிய குடும்பம், ஆள்பலன் உள்ளவன், எதுனாலும் நீங்க வச்சுக்காங்க. உங்க வாழ்க்கையில உள்ள சூழ்நிலைக்கு நீங்க என்ன சூழ்நிலையில காணப்பட்டு சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, தேவன் உங்களை பார்த்து சொல்றார், அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அந்த பலவான், நீ சொல்ற பலவான், நான் பலவான் சொல்ல மாட்டேன், நீ தான் பலவான் சொல்ற, நீ தான் ஞானம் உள்ளவன் சொல்ற, ஆனா அவங்க கைகளுக்கெல்லாம் நான் உன்னை மீட்டு விடுவிப்பேன் என்று தேவன் இந்த மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தம் தந்து தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னைக்குமே நம்மளை பார்க்க கூடாதுங்க. நம்மளை ஆட்கொண்ட தேவன், நம்மளை நடத்துகிற தேவன், நம்மை மீட்டெடுத்த தேவன், அவர் எவ்வளவு பலவான் என்றுதான் நம்ம எப்பவும் யோசிக்கணும். ஆனா நாம என்ன செய்யணும் தெரியுமா? எத்தனை முறை கர்த்தர் நமக்கு நன்மை செய்தாலும், எத்தனை முறை நம்மளை விடுவிச்சாலும், மீண்டும் மீண்டும் நம்முடைய இருதயம் எங்க தான் தெரியுமா சிந்திக்கிறது? நம்ம தான் பார்க்கிறோம், நம்மை பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன பார்க்காத, நீ என்ன பாரு. அதனாலதான் அன்றைக்கு மோசேகிட்ட ஆண்டவர் சொன்னது, உன் செருப்பை கலத்தி போடு என்பதாக. அந்த செருப்பை கலத்தி போட சொன்னது என்னன்னா, என்னால ஒன்றும் முடியாத ஆண்டவரே, எல்லாம் நீர்தான் சொல்கிறதுக்கு அர்த்தம் தாங்க அந்த செருப்பை கலட்டி போட்டு ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யாக்கோபு மாத்திரமல்ல, இந்த வேதாமத்தில் சொல்லப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, எல்லா வாழ்க்கையிலும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எத்தனை பலவான் உனக்கு முன்னால வந்தாலும், ஞானவான் வந்தாலும், நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். அந்த தைரியத்தோடு, அந்த பலத்தோடு உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலையை பார்த்து பேசுங்க, பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க, வியாதிகளை பார்த்து பேசுங்க, எந்த மனிதனுடைய சத்தம் உங்களை கலங்கடிக்கிறோம் அதை பார்த்து பேசுங்க. சொப்பனமே உங்களை கலங்கடிக்கிற மாதிரி, பயமுறுத்துகிற மாதிரி வந்தாலும் அதை பார்த்து நீங்க பேசுங்க. காரணம், உங்களோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அந்த தேவன் இந்த மாதம் முழுவதும் பலவானுடைய கைக்கும் சத்துருடைய கைக்கும் உங்களை விடுவித்து பாதுகாத்து உங்களை மேன்மேலும் உயர்த்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்படியே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த மாதத்தில் வர்த்திக்க பண்ணுவாராக. இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Amen.